ஐயன் திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் நிறுவி 25 ஆண்டுகள் நிறைவடையுது. 25ங்கிறது நம்ம மரபுல ஒரு சிக்னிஃபிகண்டான முக்கியமான ஒரு வருடம். இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த சிலை அமைக்கப்பட்ட விதமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சிலை வள்ளுவர் நின்றுட்டு இருப்பாரு. நின்று அவர் வடக்க நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பார் வள்ளுவர். அதாவது ஒரு வகையில் என்ன பொருள்னா, வடக்கை நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அத்தனை பேருக்கும் வள்ளுவர் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று சொல்லுது மாதிரி இந்த சிலை நிற்கும். அதை செய்தது கணபதி சபதின்னு தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு சிற்பி அவர். அதை தான் இப்போ விழாவாக அரசு தமிழகம் முழுதும் கொண்டாடிட்டு இருக்கு, பொது நூலகத்துறை சார்பாக. ஒரு முக்கியமான விஷயம் திருவள்ளுவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 தான் எழுதினார். அவர் வீடு பேர் எழுதலை. ஏன்னு உங்களுக்கு தோணும். வீடுன்னு ஒன்று எழுதுனா அதுக்கு பேர் சொர்க்கம்னு அர்த்தம். உடனே நீங்கள் நரகம் எழுத வேண்டி வரும். சொர்க்க நரகம் எழுதியாச்சுன்னா அது கடவுளை பற்றி எழுத வேண்டி வரும். கடவுளை எழுதியாச்சுன்னா எந்த மதம்ங்கிற சிக்கல் வரும். இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வாழ்வியல் நூலா அறம் பொருள் இன்பத்தோடு நிறுத்துறார். ரொம்ப கான்சியஸாக எழுதப்பட்ட புத்தகம் திருக்குறள். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மொழிக்கு எழுத புத்தகம் இல்லை, அது ஒரு இனத்துக்கு எழுதுனதில்லை, உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதருக்கும் எழுதுனது. ஐயா வாசிய குழந்தைசாமி அடிக்கடி சொல்லுவார், அது அறிவு சார்ந்த நூல் இல்லை, மெய் அறிவு சார்ந்த நூல் அப்படின்பாரு. நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. விஸ்டம் நோக்கி எழுதும் போது தான் அந்த நூல் தாக்கு பிடிக்கும். தன காலம் 2000 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் பழசாகாமல் புதுசாக நிற்கிது இல்லை. ஏதோ ஒரு சின்ன கல்லூரி மாணவன் எடுத்து படித்தா கூட அவனுக்கு அந்த புத்தகத்துல ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதை மக்கள்கிட்ட பாப்புலரைஸ் பண்ணுறது, வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒரு முக்கியமான பணி. ஏன்னா இல்லைன்னா நூலகத்தினுடைய அலமாரிக்குள்ள புத்தகம்லாம் முடிஞ்சு போயிடும், கதையெல்லாம். இப்படி விழா நடத்தும் போது நீ கலெக்டர் ஓவிய கண்காட்சி திறக்கிறாரு. ஒரு அருமையான ஓவிய கண்காட்சி இப்போ நடந்துச்சு. ஓவியர் ரவி, கலை, நசரத் பேகம் என்ற 3 பேருடைய ஆக்கம் தான் இன்னைக்கு எக்ஸிபிஷனில் உட்காந்துச்சு. கலெக்டர் திறந்து வச்சு எல்லா படங்களையும் பார்த்தாங்க. ஒரு நல்ல விழாவாக இன்னைக்கு அது நிறைவடைஞ்சுது. அந்த முயற்சிகள் நாங்கள்லாம் இருந்தது எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். இதை தொடர்ந்து ஒரு கருத்தரங்கம் நடக்க போகுது. நாளை 24ஆம் தேதி சோம வீரப்பன் பேசுகிறாரு, 30ஆம் தேதி நான் பேசுகிறேன், 31ஆம் தேதி பால்வினும் மரியாதைக்குரிய முருகானந்தும் பேசுகிறாங்க. மாணவர்களுக்கு நிறைய போட்டிகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த போட்டிகள்லாம் பரிசெல்லாம் தரப்போகிறாங்க. அமைச்சர் 4ஆம் தேதி பரிசெல்லாம் தரப்போகிறாரு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரசு துறையுடைய விழா, இன்னொரு பக்கத்தில் திருச்சி மக்களுடைய விழா. எப்போவுமே எந்த ப்ரோக்ராமுமே வெறும் அரசு விழாவாக இருந்தால் ஜெயிக்காது. எந்த அரசு விழா மக்கள் கையில் போய் சேருதோ அதுதான் ஜெயிக்கும். அப்படியான முயற்சிகளே நமது நூலகர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ரொம்ப திறம்பட மக்களையும் அரசு நிறுவனம் இணைக்கிறாரு. நல்ல இணைப்பு முயற்சி இது. அடிப்படையில் நல்ல விழா. திருவள்ளுவரை கொண்டாட வேண்டும். நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், திருவள்ளுவர் இந்த தேசத்தில் காப்பாற்றப்படும் வரையிலும் தான், அண்ணல் காந்தி இந்த தேசத்தில் நினைவில் இருக்கும் வரையிலும் தான் இந்தியா தப்பிக்கும் என்பதை மனசில் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.